கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி கணவரை ஓரளவுக்கு திருத்தியாச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா சரியாயிரும். அதனால் இப்போ செய்கிற தொழில் நேர்மையானதான்னு ஓடி போய் பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் வில்லங்கமான ஒரு தொழில் தான், அப்படி தானே? அதனால் அந்த தொழிலை எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி குடிக்கிறதையும் பகுதி இப்போ நிப்பாட்டிருக்கேன். அதே மாதிரி முழுசும் உனக்கு நிப்பாட்டி கொடுத்து சந்தோஷம் பிரியமாக நல்லபடியாக உன்னை வாழ வச்சா போதுமா? போய் காலைல விழுந்துட்டோம். சரிப்பா. அதனால் இடம் மாறி ஆகணுமா? இப்போதைக்கு இடம் மாற்றக்கூடாது மகள, சரியா? இவனை முழுசாக திருத்தட்டும். அதுக்கப்புறம் நீ எந்த ஊர் வேணாலும் போய் மாறிக்கலாம். இப்போதைக்கு இங்கே இருந்தால் மட்டும்தான் அவன் சரி வருவான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு 6 மாத காலத்துக்கு செய்கிற தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல், அதே மாதிரி குடிக்கிறதையும் முழுசாக அவனுக்கு நிப்பாட்டி கொடுத்து சண்டை இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும். இல்லை கருப்பசாமி நான் வாழ வச்சு கொடுக்குறவா. ஒரு அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டது போல் கருப்பசாமி வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. மறுபடியும் போய் விழுந்துட்டு வா தம்பி. சரிப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. கருப்பசாமி எனக்கு இடத்த எப்படியாவது விற்று கொடுத்துடணும், இடம் விற்று கொடுக்கணும்னு கேட்டது யார்? போயம்பாளையம் நான் வருவேன் என் மகன். நீ எம்எஸ்னார் போய் உட்கார். நான் சொல்கிறது போயம்பாளையம்னா தான் வருவியா? அது எந்த ஊருக்கு சேர்ந்தது மகனே? திருப்பூர் தான். சரி போய் காலையில் விட்டுவான். அதனால் கருப்பசாமி சரிப்பா, அது இடத்த சீக்கிரமாக உனக்கு நான் விற்று கொடுத்துட்றேன் வீட்டை. ஆனால் நம்ம தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற தொழிலையே உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன், சரியா? அதனால் இப்போ இடம் அதை விற்க வரைக்கும் இப்போ செய்கிற தொழிலே ஓரளவுக்கு இப்போ போயிட்டுரு. அதுக்கப்புறம் உனக்கு நானாக உனக்கு வழிகாட்டுவேன். அதுக்கப்புறம் தொழில் மேலே மாற்றி செஞ்சிடலாம். அது வரைக்கும் எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கும், அப்படித்தானே? அதனால் இப்போதைக்கு ஒரு சுமாராக இப்போ போகிற தொழிலுக்கு அடிமை தொழிலுக்கே போ. அதுக்கப்புறம் நானாக உனக்கு காட்டுறேன். அதனால் கருப்பசாமிக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் அமைச்சு கொடுக்குறேன்டாமானே. உனக்கு அம்மாவாசனைக்கு என்னை பார்த்துட்டு போ, சரி? இந்த மார்கழி முடியறதுக்குள்ளேயே உனக்கு ஆள் பார்த்துருவேன். தை 10 தேதிக்குள்ளே உனக்கு அட்வான்ஸ் வாங்கிடலாம். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்மளோட கடன்லேருந்து எப்படியோ மீட்டு, அதே மாதிரி பழையபடிக்கு நமக்கு தொழிலுக்கு ஒரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் கருப்பசாமி அதுக்கு உருவாக்குவேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற தொழில் புதுசாக ஒன்று தொடங்கியிருக்கோம். அதில் தொடங்கினதுலையாவது சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி மேலும் மேலும் கொஞ்சம் உயர்த்தி தரணும். உங்கள் கேள்வி தானே? போய் காலைல வந்துடுவான். இன்னும் இருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறம்போ. வர்ற பங்குனி மாதம் வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீ கவனமாக இருக்கணும். அது வரைக்கும் எந்த இடஞ்சும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்று. அதுக்கு மேலே தான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் வருமானத்துலேயும் எல்லாத்துலேயும் உனக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் இப்போ செய்கிற தொழிலும் நல்ல வருமானம் வந்துடும். அதை கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். மீண்டும் மோட்டார் தொழில் அமையுமா? கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமைப்பேன். அதனால் இன்னும் ஒரு 3 மாதம் பொறுமையாரு. அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவு உனக்கு நான் சொல்லிடுறேன். அம்மாவாசனைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வாங்க. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் அப்பனுக்கும் உடல்நல சரியில்லை, மகனுக்கும் உடல்நல சரியில்லையா. கட்டட தொழில் என்ன தொழில் பண்ணுற? சிமெண்ட் வேலை, கட்டட வேலை தானே. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் எல்லாம் செதறி கிடக்குது, அப்படி தானே? எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை. தொழிலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தொழிலும் நமக்கு எதுவும் அமையலை. அதே மாதிரி குடும்பத்திலையும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி உடல்நிலையும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நம்ம தொழில் பண்ணுற அளவுக்குலாம் உடம்பு ஒத்துழைக்காது, அப்படி இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி வர அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கு, சரியா? அமாவாசை அன்னைக்கு என்னை பார்த்துட்டு போ. எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடு அமாவாசைக்கு ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டு உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனை உடம்பு தந்துரவு கரெக்டாக பார்த்துக்கிட்டா உசுரை காப்பாற்றி கொண்டு வந்துடலாம்டாமானே. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் உசுருக்கு ஆபத்து வந்துடுமே. கொஞ்சம் மருத்துவத்தில் தான் பார்த்தாக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், சரியா? அதனால் வயசுக்கு தகுந்த பிரச்சனை அவன் பண்ணலை, அதையெல்லாம் தாண்டி போயிட்டான். அது உனக்கு தெரியுமா? தெரியாது. அது எப்படி வந்துச்சுன்னு அவதும் தெரியுமா?
அது தேவையில்லாத ஒரு சில சிக்கலில் போய் மாட்டிட்டோம்டா மோனே. அதனால நான் கருப்பசாமி நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அம்மாவாசைக்குள்ளே வழக்காடி பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு. சரியா? கிட்டவா. உனக்கு இன்னையிலேருந்து உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் வராது. நான் படிப்படி சரி பண்ணி கொடுத்துட்றேன். நான் தான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். ஒரு வாரம் டைம் கொடு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நான் அதை பார்த்து ஏற்பாடு பண்ணி நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். அதை வந்து பாங்கா வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இருந்தான்னா அவனுக்கு சேர்ந்து கொடுத்துரு. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சிக்கல் இல்லாமல் எனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் வாழணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கருப்பசாமி தொழிலில் இன்னும் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் எந்த இடைஞ்சல் வராது ராமனே. கருப்பசாமி நான் கூட இருக்கேன். அதே போல் கருப்பசாமி வந்து நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம அந்த இடத்த வாங்கிடலாமா? கண்டிப்பாக அது அமையும். அதனால் நீ இறங்கி அதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு முழுசாக குணப்படுத்தி அடுத்த மருத்துவ செலவுக்கு போகிறக்கு இல்லாமல் சரி பண்ண போதுமில்ல. நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். யோசனை அளவுக்கு அதிகமாக எதுக்கு யோசிக்கிற? கொடுத்த பணம் போயிடுமா, இல்லை வந்துடுமா, வராதா, இல்லை குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் என்ன பண்ணுறது, இப்படி யோசித்து வியாதி நீயே கொண்டு வந்துட்டேன். கிட்டவா. அதனால் உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றின போதுமில்ல. நான் காப்பாற்றி கொடுத்துருந்தான். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். இன்னும் முன்னாடி வா. நான் கேட்டது போல் தொழிலையும் இடைஞ்சல் வராது, குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் அந்த இடத்த வாங்கி கொடுத்தா போதும் இல்லை. நம்ம கொடுத்த பணமும் சீக்கிரம் வந்துடும். அதுக்கும் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். கூடயே வரும்போது அம்மாவாசைக்கு என்னை பார்த்துட்டு போ. இப்போ எங்கே இருக்கான்? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல். எந்த இடைஞ்சலும் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம். அதுக்கு தான் சொன்னேன், மருத்துவ செலவே ஒன்று எதுவும் வராது. நிலவாசப்படியில் கட்டிடு. இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி சுற்றி பிரச்சனை ஒவ்வொரு நாளாக இருக்குது? அதுதானே உன் பிரச்சனை வர்றதுக்கு காரணம். இங்கே வராமல் இருந்திருந்த அப்படின்னா இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே ஒரு ஆள் உன்னோட குடும்பத்தில் கம்மியாக இருக்கும். ஒரு ஆள் கம்மியாக இருக்கும். அந்த சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருந்தது. அதையெல்லாம் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துட்டேன். அதனால் 2025 முடியட்டும். 26 பிறக்குது. ஜனவரி பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? தொழில் அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த இடத்த நம்ம கைப்பற்றிடுவோமா? கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும். அதனால் அதுக்குண்டான முயற்சி நீ நாளைக்கு எடுக்கலாம். சரியா? நீ இன்னொரு டைம் பேசு. எப்போ பேசுன கடைசியா? அப்படியா? நாளைக்கு ஒரு 8 கேள்றமான, இல்லாட்டி வேற ஆளை விட்டு பேசு. ஆக மொத்தம் அது கைக்கு கிடச்சிரும். சரியா? கண்டிப்பாக போகாது. அதனால் அது ஒரு பக்கம் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால தான் இந்த வருஷம் முடிஞ்சிருட்டும், ஜனவரி பிறந்துருட்டும். நீ கேட்டது போல் வேலை மூயாத வேலையை கொடுத்து நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் உன்னை ஈஸியாக அமைச்சிட்டு போயிடுறேன்டாம்மானே. எல்லோரும் ஈஸியாக அமைச்சிட்டு போகிறேன். அதனால் நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? யாரும் ஏமாத்தாத மாதிரி கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். மகனுக்கு வாரிசு அதுவும் சீக்கிரம் கொடுத்துருவேன். காரணம் இல்லாமல் தட்டி கொடுக்க மாட்டேன். அதனால் நீ அதை பற்றி பயப்பட வேண்டாம். கூட வரம்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போட்டிருக்கேன். ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுன்னு உன்னை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போடாமான்னுருக்கேன். உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் சென்னையில் இருக்கிற இடத்த விற்கணும்னு என் மகன் வந்து கேட்டான். நான் வந்து விற்று கொடுத்தாச்சு. ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை அது, அப்படி தானே? அதனால் அந்த பிரச்சனை இப்போ ஒரு வழியாக ஒரிசல் பண்ணியாச்சு. வித்தாச்சா இல்லையா? வித்தாச்சு. அதனால் கருப்பசாமி உன்னி சின்ன மகனுக்கு பெரியவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. அவனை செட்டில் பண்ணியாச்சு. ஒன்று சின்னவனுக்கு பண்ணணும், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி சின்னவனை 27ஆம் தேதிக்கு மேலே பொண்ணு தானாக எல்லாம் தொலாவி வந்துடும். சரியா? இருக்கிற இடத்த உனக்கு 4 இடத்த காட்டுறேன். 4 ஒன்று சரியாயிடும். உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் பொண்ணு நீயா போய் தொலாவி பார்க்க வேண்டாம். தை எத்தனாம் தேதி சொன்னேன்? அது வரைக்கும் நீயா போய் தொலாவ வேணாம்.
தானாக வந்தால் பாரு, இல்லாட்டி அதுக்கு மேலே நீ போய் பார்த்தீங்கன்னா போதும். சரியா? இது லேட் ஆகாமல் சீக்கிரமாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, அதே மாதிரி எல்லா வீட்டிலையும் உனக்கு ஆளுகளையும் உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி சின்னவனுக்கும் நல்லபடியாக உனக்கு திருமணத்தை கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. இதை மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபுல் பாட்டில், எனக்கு பாதத்தில் விளக்குற மாதிரி மாலை, சுருட்டு, இதை வாங்கிட்டு வரணும். எதுக்கு? நான் நல்லபடியாக இடத்த விற்று கொடுத்தது, அதுக்கு மட்டும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். சரியா? அமாவாசை அன்னைக்கு வந்து பொங்க வச்சிடணும். இன்றைக்கி மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை கட்டாயம் வரணும். அப்போத்தே உன் மகனுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு சொல்கிறேன். சரியா? அதனால் இதை கொண்டுட்டு போய் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நல்ல பொண்ணு அமையணும், சிக்கல் இல்லாமல் நல்லா வியாபாரமும் நடக்கணும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கருப்பசாமின்னு கொண்டு போய் கட்டிடு. நான் கருப்பசாமி உன்னோட படிவாசலுக்கு நான் வந்துடுறப்போ கூட வரப்போ கருப்பசாமி மறுபடி பெருந்துறை வச்சுப்பா. பெருந்துறை குடும்பத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு நேரம் வாழலாமா வேணாமாங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னு போய் பார்த்ததில் இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு ஆகாது மகளை. சரியா? அப்படிங்கும்போது 5 மாதத்துக்கு அப்புறந்தே ஆரம்பிக்கணும். முடிவு பண்ணிட்டே பண்ணலையா? இன்னும் கிட்டவா? அதனால் ஒரு 5 மாதத்துக்கு வந்து எந்த முடிவும் எடுக்க வேணாம். 5 மாதத்துக்கு அப்புறம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ கைத்தொழில் பண்ணினாலும் 4 காசு வருமானம் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதுமில்ல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். குடும்பத்தில் உள்ள சிக்கலும் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். அதனால் இன்னும் எண்ணி 11 மாதத்துக்கு நீ இப்படி தான் இருக்கணும். சரியா? 11 மாதத்துக்கு இதில் பொறுமையாக இருந்த அப்படின்னா காலத்துக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி எல்லாரும் போல் நம்மளும் சந்தோஷமரியமாக வாழ்கிறதுக்கு காலங்கள் வெகு விரைவில் வந்துருச்சு. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இரு. நீ கேட்டதோடு எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி அப்படியாப்பா, சரி, அதனால் நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாரும் போல் நல்லபடியாக நான் கருப்பை வாழ வச்சுறேன். கிட்டவா வர்ற அமாவாசை அன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும். மடிப்பச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே சக்கரை பொங்கல் வைக்கணும். என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றி எல்லாரும் போல் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சிடணும். புதுசாக தொழிலும் தொடங்கிடணும். அப்படி தானே? இந்த முந்தாணி பிடி 2 வெண்ணு ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடணும். 2 கனியை வந்து எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னையிலேருந்து தாயின் தகப்பனா கருப்பசாமி தான் கூட இருக்கணும் அப்படின்னு நிலவாசப்படியில் கட்டிடும். இன்றைக்கே நான் வந்துடுறேன். போ அம்மாவாசனைக்கு என்னை வந்து பார்ப்போம். அந்த ஒரு மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி இப்போ வந்து பொருளை காணுமா, அதுக்கு ஒரு விட தெரியணுமா, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி உன் கண்ணில் தண்ணி வரும்டாமானே, பரவாயில்லையா? இப்போவே அவனுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் சிக்கல் உருவாக்கி வச்சுருக்கேன். சரியா? உன் கண்ணில் தான் தண்ணி வரும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னா பரவாயில்லைன்னா சொல்லு, பண்ணிடலாம்ல. போய் காலைல வந்துட்டு போய் வீட்டில் இருக்கிற ஆளுகிட்ட சொல்லிடணும். இன்றைக்கி மட்டும் ஒன்று, அடுத்த பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமிக்குள்ளே ஒன்று அந்த பொருள் அதே இடத்துக்கு வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை கொடுத்தா என்னை கேட்காம நீ எங்கேயும் யாருக்கும் போய் ஒரு உதவி பண்ணிடக்கூடாது. சரியா? அதுலேயும் நம்ம எதிர்பார்க்காத ஆள்தான். சரியா? அது சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். ஆக மொத்தம் கண்ணுக்கு காட்டிடலாம். நான் சொன்னான்னு எல்லாத்துக்கிட்ட ஒரு டைம் மட்டும் சொல்லிடு பௌர்ணமிக்குள்ளே. அப்படி இல்லைன்னா அடுத்த அமாவாசை, இந்த அமாவாசையில் அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே நான் மொண்டியை கட்டி கண்ணில் காட்டிடுறேன். என்னை கேட்காம எந்த மருத்துவத்துக்கும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. போக மாட்டில்ல? இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடும். நான் கருப்பேன் கூடவே வரப்போம். அதே மாதிரி நிற்கிற ஆர்டர் அப்படியே நின்று கிடக்குது. அதே மாதிரி லாபம் வரணும் பணமும் அப்படியே நின்று கிடக்குது. அப்படித்தானே? அதனால் எல்லா பணத்தையும் கருப்பசாமி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து ஆர்டர் உனக்கு இன்னும் ஒரு 13 நாளில் இருந்து புது ஆர்டர் வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கூடவே வரம்போ. அதுக்கு தாண்டா மன நான் சொன்னான்னு நீ சொல்கிற. வர்ற பௌர்ணமிக்குள்ளே அவங்க யாராக இருந்தாலும் ஒன்று பொருள் இல்லாட்டி உண்மையை ஒத்துக்கணும். 2, வெளியிலிருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியும். வெளியில் இருந்து போகலின்னு எனக்கும் தெரியும். உனக்கும் தெரியுமில்ல?
வெளிநபர் அங்கே உள்ளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால் இருக்கிற இடத்த பூரா தொலைவி பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லை. அதனால் நான் சொன்னான்னு நீ போய் சொல்லிடு. அடுத்த பௌர்ணமி அதுக்குள்ளே ஒன்று அதே இடத்துல போய் பார்ப்போம், கிடக்கணும். அப்படி இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் சரி, பெருசாக கொடுக்கல, சிறுசாக நீ சொன்னதுக்கு வேண்டி கொடுக்குறேன், ஆனால் கண்ணு முன்னாடி காட்டிடுவேன். எதுவாக இருந்தாலும் என்னை வந்து கேட்காம போகக்கூடாது. அமாவாசனைக்கு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் இப்போ நான் பணத்தை கொடுத்துவிட்டு இடத்தையும் கொடுத்துவிட்டு பணம் வருமா வராதான்னு இப்போ பெரும் குழப்பத்தில் இருக்கான். அப்படியா மகளே? அதனால் கருப்பசாமி மார்கழி 30 விட்டு தை கடைசி ஆகிறதுக்குள்ளே இடம் அந்த இடம் விற்றுரும், அந்த பணமும் வந்துடும். அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன், இந்த மாதம் அப்படித்தான் இருக்கும். சரியா? நான் விற்கிற மாதிரி உனக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். முதல்லையே அவள் ஏமாற்று வழியா, அதனால் உனக்கு பணம் வரணுங்கிறதுக்கு வேண்டி நான் விற்று கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி கையோட பணத்தையும் வாங்கிடலாம், போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்மளுக்கு வந்து எந்த சிக்கல் இல்லாமல் எனக்கு பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துடணும். கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன், அதில் எந்த மாற்றமும் வராது. அதே போல் தை கடைசியாகிறதுக்குள்ளே பணம் வந்துடும், அந்த இடத்த விற்றெல்லாம் பணத்தை கொடுத்துருவேன். அது ஒன்று. இரண்டாவது, நம்மளை துரோகம் பண்ணினவங்களுக்கு வெளியில் அனுப்பினவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அப்படித்தானே? கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்பு இந்த பணம் வாங்கிறதுக்குள்ளேயே ஆள் வரும். நான் தான் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன், நீ பேசிடுன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அமைப்பேன். இந்த இடம் முடித்து இங்கிருந்து வெளியில் போகிறக்குள்ளே உன்னை தேடி வருவேன். வரும்போது நீ அதுக்குண்டான பதில் நீ கேட்டு விட்டு. அன்னைக்கு வந்து நீ இப்போ ஒரு சமையல்காரியாத்தான் உன்னைய பார்த்தாங்க, நீ தான் நினச்சிட்ட நம்மளெல்லாம் சொந்த பந்தம் கூட பிறந்தது, அதனால் கடைசி வரைக்கும் இவங்களை அண்டி நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்னு நீ வந்து தப்பு கணக்கு போட்ட. நீ வந்து சமையல்காரின்னு தான் அவ இன்னும் கடைசி வரைக்குமே யூஸ் பண்ண. அது சம்பளம் இல்லாத சமையல்காரி, சாப்பாடு மட்டும்தான், காசும் கிடையாது. அப்படித்தானே? அதனால் ஏதோ ஒரு பிரச்சனையை கட்டி வெளியில் அனுப்பிவிட்டான். அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன், நீ அவங்க நடந்துக்கிற நடைமுறையை தெரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே, எல்லா மக்களுக்கும் நான் உதவி செய்யணும். அவன் சுயநலவாதியாகிறான்னு நீயே முடிவு பண்ணியிருந்துருக்கணும். அதனால தான் இப்போ அனுப்பிட்டு. அதனால் நீ தண்டனை கொடுக்கறதுக்கும் நீ 4 வார்த்தை கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைக்கிறேன். அதுக்கு நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை மட்டும் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு, ஒன்றை பாங்கா வச்சிரு, நீ கேட்டதோடு உனக்கு உருவாக்கி தரணும். அது நீ எதிர்பார்க்குற மாதிரி உள்ளாள்கிட்ட மகளை, நீ எதிர்பார்க்குற ஆள்தான். அதனால் எந்த மாற்றமும் இல்லை. அதான் நீ எதிர்பார்க்குற ஆள்தான்ட்டேன். அதுக்கு இந்த கனியை மட்டும் அறுத்து போட்டுட்டு 4 அறுத்து அந்த இடத்துல ஓட்டுற, நீயே பார்த்துக்க கருப்பசாமின்னு அறுத்து போட்டுரு. அமாவாசனைக்கு வா, இதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. அடுத்த வெள்ளிக்கிழமை தான் அமாவாசை. அப்போ வியாழக்கிழமைக்கு என்ன பார்த்துட்டு போ. வியாழக்கிழமைக்கு பார்த்துட்டு போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி எப்படியாவது மகனை திருத்திடணுமா? கண்டிப்பாக திருத்திடலாம். அதனால் கருப்பசாமி மகனை நல்லபடியாக திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வரணும். அதனால் கட்டாயம் கொண்டு வந்துடலான்றமான. அதனால் நீ வர தை 30ஆம் தேதி வரைக்கும் புள்ள விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ கேட்டதோட முழுசாக அதிலேருந்து கொண்டு வந்துடலாம். சரியா? அதனால் நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதனால் நான் சொல்கிற மாதிரி செய். கண்டிப்பாக கருப்பசாமி உனக்கு முழுசாக திருப்பி கொடுத்துறேன். அவனை திருத்துறதெல்லாம் பகுதி திருத்தியிருக்கேன். இப்போ இதில் மாதிரி அதில் போயிட்டான். அதனால் அதுதான் இதை விட பெருஞ்சிக்கல். இந்தா இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துரு. அவனுக்கு எப்படியாவது திருத்தி கொடுத்தணும் சாமின்னு இதை கொண்டு நிலவாசப்படி வச்சிரு. நான் கூட வரணும். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் இதில் போர் போடணுமா? போர் போடணும். அதில் இடம் பார்த்துட்டு வந்துட்டேன், பார்த்து வந்துட்டில்ல. அதனால் கருப்பசாமி தாராளமாக இறங்கி போடலான்டாமானே. அதுக்கு நான் கூட இருக்கேன். அதே மாதிரி வெள்ளாமையிலைக்கும் நான் கருப்பசாமி கூட இருக்கேன். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி நான் உனக்கு நல்லபடியாக செய்கிற தொழில் நல்ல வருமானத்தை கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து எந்த சிக்கலும் வராது. நீ தாராளமாக போடலாம். அமாவாசைக்கு அப்புறம் எப்போ வேணாலும் போடலாம். அமாவாசை கழிச்சு 3 நாள். அப்படியா? சரிப்பா. 369 ஒன்று வரும்டாமானே. சரியா? மேலேயே ஃபஸ்ட்டே ஒன்று வரும், அது வேணாம். 369 ஒன்று வரும்.
அதை பாரு, அதில் சரியாக வருதுன்னா பாரு, அது கீழே இல்லாட்டி மறுபடியும் ஒரு 30, அவ்வளோதான். பெருசாக வித்தியாசம்லாம் வராது. நீ இதில் போடாத, இதில் ஒரு மட்டம் வரும், இதில் வரும் அப்படின்னா மொத்தம் 3 மட்டம் இருக்குது. அதனால் இதுலேயே ஓரளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்துடும். அதுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துடலாம். வளர்வரையில் போய்ட்டுரும். அதனால் அமாவாசைக்கு இந்தா எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். நீ அமாவாசைக்கு வந்ததே ஆகணும். கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா, கொடுவாய். அதனால் கருப்பசாமி அதே இடத்துல வேலைக்கு நம்மளை கூப்பிடணும் மேடமானே, அப்படி தானே? போய் காலைல வந்துட்டோம். அதே இடத்துல கருப்பசாமி இன்னும் ஒரு 11 நாள் பொறுத்துக்க, அங்கே ஆளை வந்து களைச்சி விட்டுறேன். களைச்சி விட்டு மறுபடியும் நம்மளை தேடி வரணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் இதில் வந்து அசால்ட்டாக இருந்தது நீ தான்னு நானே சொல்லுவேன். ஐயா அசால்ட்டாக இருந்த என்னைக்கா இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு வந்தானே, இத்தனை நாளாக நம்ம போனது தானே, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அதே இடத்துல உனக்கு மறுபடியும் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்து எல்லாரும் போல நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தானே. மருத்துவ செலவு நீ வர்றதுக்கெல்லாம் கருப்பை காப்பாற்றினா போதும் இல்லை? இந்த எந்த மருத்துவ செலவும் வராது. அந்த இட பிரச்சனை சீக்கிரமாக நமக்கு முடிவுக்கு வந்துடும்டாமானே. அதனால் இப்போ 2வது மாதம் வாய்தா போட்டிருக்கேன். 2வது மாதம் தானே? அதனால் 2வது மாதம் வாய்தா போட்டிருக்கேன். அது முடியட்டும். அடுத்த வாய்தாவுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். இந்த இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரப்போ சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி செய்கிற தொழிலில் எல்லாமே மாற்றம் வரணும், அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்தல இன்னமே ஒரு சில சிக்கலெல்லாம் ஏழை பேச வந்தால் வெளியில் போய் பேசிட்டு வர சொல்லு. அதனால் கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் இன்னமே ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குது. அந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. முழுசாக உனக்கு தை பிறக்கிறதுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனையை அத்தனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து வழக்கம் போல் கொடுக்கல் வாங்கல வருமானம் வந்துடணும். செய்கிற தொழிலையும் வருமானம் வந்துடும். உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியை உனக்கு தூங்க வச்சா போதும் இல்லை? அதனால் இப்போ நிம்மதியை தூக்கம் கூட வர்றதில்லை, அப்படித்தானே? அதுதான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இன்னொன்று நம்ம நினச்சிருக்கோம், அதனால் ஏதாவது ஒரு சிக்கல் வருமா அப்படின்னு உனக்கு நான் நினைக்க என்ன சொல்லியிருக்கேன், கவனமாக இருக்கணும் சொன்னேன்னா இல்லையா? அதனால் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் அதை பப்ளிக்லையும் சொல்ல முடியாது. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு நல்லபடியாகவே எல்லாமே பண்ணி கொடுத்தா போதும் இல்லை? கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி தர்மபுரி வச்சுப்பா. தர்மபுரி யாரை வாய் அடக்கணும்ப்பா? எல்லாத்து வாய் அடக்கிடலாம். எல்லாத்து வாயும் அடக்கிட்டு நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணுமா? எந்த பொருள் வேணும்? அப்படியா? சரி, போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பரிசோதனை பண்ணினாத்தான் அதில் ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு. சாப்ப மோப்படாத்தே என் கண்ணுக்கு தெரியுது, ஒரு உறுதியான கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு ஒரு முடிவும் வந்திருக்கு. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இருந்தாலும் இப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலையெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போங்க. அப்படியே வந்துட்டு போனாலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி யார் எதிரிகளாக இருந்தாலும் வாயை கட்டி நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து எந்த இடைஞ்சலாம் கருப்பேன் காப்பாற்றினா போதும் இல்லை? நான் காப்பாற்றி தருவான். அது உனக்கு வேணுமா? அதுதான் இப்போ நான் கேட்டேன், நமக்கு எந்த பொருள் அது போக வேணும்னு. அதனால் கருப்பசாமி அதை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா, எப்போ வேணாலும் போய் பேசலாமா? அப்படியா? சரி, வர்ற பௌர்ணமி வரைக்கும் கேப்பிடு. சரியா? இந்த அமாவாசை வந்துட்டு போ. அடுத்த பௌர்ணமி மொத்தம் ஆக மொத்தம் இன்னொரு 20 நாள் பொறுத்துக்க. அதுக்குள்ளே நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து உனக்கு அமாவாசைக்கு சொல்லிடுறேன். அமாவாசைக்கு சொல்கிற டைமில் நீ போய் கேளு. அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடும். கண்டிப்பாக வாங்கிடலாம். அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். நீ அதை பற்றி கவலையே படாது. இந்தா ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தைச்சி குளிச்சிரு, ஒன்றை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பசாமி கூடவே வரம்போ அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கோத்தகிரி வச்சுப்பா. கோத்தகிரி உன்னுடைய கட்டுவனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்குது, அப்படி தானே? அதனால் ஒரு 3 மாதத்தில் முடிவுக்கு வந்துடும். போய் காலைல வந்துட்டோம். 3 மாதத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடுமா. அதனால் கருப்பசாமி உனக்கு முடிவுக்கு வர வச்சு கொடுத்து அதில் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் செட்டில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்.
அதனால் அதை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை. அதே மாதிரி உனக்கு வாரிசுக்கும் உனக்கு நல்லபடியாக கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். இந்த இங்கே வா, இதை பாங்காக வச்சுக்க. இதை 2 பேரும் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அமாவாசைக்கு வரணும்டாமானே. என் சகோதரனுக்கு பணிவிட செய்யணுமா? சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து வர அடுத்த வாரம். கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து வாகனம் எடுத்தாச்சு இல்லையா? எடுத்தாச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடனை கட்டுற மாதிரி உனக்கு வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும். அதே மாதிரி குடும்பத்தோட சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக அமைச்சு கொடுக்கணும். எல்லாம் அமைச்சு கொடுப்பேன். என்னோட சொல்படி கேட்கணும். ஏன் சொல்படின்னு அப்படி கேட்கணும். வாகனத்தை உனக்கு நல்ல நாளையிலேருந்து ஓட்டி கொடுத்துறேன். கடனையும் உனக்கு கட்டி கொடுத்துறேன். ஒரு சில பேர் செட்டெல்லாம் சேருவேன். சேர்ற சூழ்நிலையெல்லாம் அமையும். அப்போ அமைஞ்சது அப்படின்னா அப்போ மறந்துட்டு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருக்கணும் நீ சொல்லுப்பா. சரி நீ சொல்லு. அவருக்கு ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಇವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಇರಬೇಕು. ಇವಾಗ 4 ಜನ ಸೇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಡ್ಬೇಕು. சாமி கேப்பானே நின்றுருக்கு. செட்டு சேர்ந்துட்டு கடைக்கு போயிட்டு வேணுங்கிற வேலையை பண்ணுனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போவே சொல்லிட்டேன். வேணுங்கிற வருமானத்தை கொடுத்துருவேன். ஒரு 30 நாள் பொறு ஒரு அளவாக ஓடும். தை பிறந்ததுலேருந்து உனக்கு நல்லாவே ஓடும். கடனை கட்டிடலாம், வருமானத்தையும் எடுத்துடலாம். பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கியிருக்கேன். ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எப்போ வரும்போதாக இருந்தாலும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ஏழை இங்கே வரு. அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தவறாமல் ஒரு 5 மாதத்தை கூட்டிகிட்டு வந்துடு. நீ வந்தால் வந்து கூட்டிகிட்டு வா. அப்படி இல்லைன்னா தாட்டி விட்டுரு. சரியா? எதை பண்ணினாலும் சரி 5 மாதத்துக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டான் அப்படின்னா அதுலேருந்து ஜெயிச்சு ஒடியாந்துடுவேன். தடுத்துக்கு நிலம் கேட்குறாராம். அது கொஞ்சம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகுது. அதை கொஞ்சம் ஸ்பெஷல் பண்ணி அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா? கொடுத்து தான் ஆகணுன்றாரு. இவர் கொடுத்தா தான் அவருக்கு வழி. ஆனால் பணம் எதிர்பார்க்குறாரு. பணம் ಇಲ್ಲ ಜಾಗ ಅವರು ನಮ್ಮ ದಡ ತಾತನಷ್ಟು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬರ್ಕೊಂಡು ಅದನ್ನ என்னன்றாரு, நிலம் எங்கள் தாத்தா அங்கே எழுதியிருக்கிறாரு, நான் 1 அடி கொடுத்தா அவர் 10 அடி கொடுத்துட்டோம், அவர் ஸ்பெஷல் பண்ணி சொல்லுங்கள். அப்படியா? ஒரு அமாவாசை வரைக்கும் டைம் கொடு. சரி சரி, நான் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு சொல்கிறேன். நம்ம இப்போ தொழிலுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். 2 அணத்தை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. 1 வாகனத்தில் வைக்க சொல்லு. நாங்கள் அறுப்பேன் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் அப்படியாப்பா? சரி, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தான் ரெடி ஆகிருக்கிறா. இன்னும் முழுசும் ரெடி ஆகலை. அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி மார்கழி கடைசி ஆகிறதுக்குள்ளே நீ சொன்ன வேலை 2 வேலையும் செஞ்சிருவா. சரியா? நீ சொன்ன 2 வேலையும் செஞ்சிருவா. அதனால் நிரந்தரமான அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் அதை மாதிரி கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீ கேட்டதை போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவான். கிட்டவா. இதை உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வழியில் எல்லோரும் சாப்பிடும்போது அவளுக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கு அதை கொடுத்துரு. எப்படியாவது திருத்தி கொடுத்துரு சாமி அப்படின்னு. அதே மாதிரி குளிக்கிற தண்ணியில் இதை மட்டும் புழிஞ்சு விடணும். எப்படி புழிஞ்சு விடுவீன்னு தெரியாது. ஆனால் குளிக்கிற தண்ணியில் புழிஞ்சு விட்டுரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி கொஞ்சத்தை கொஞ்சம் அப்படியே மாற்றி சரி பண்ணி கொடுத்துறேன். 1 தலை சீவனம், 2வது என்ன பண்ணணும்? அதுக்கு தான் சொன்னேன். நீ கேட்ட 2 விஷயமும் நான் அப்படியே சொல்லிட்டேன். சரியா? அதனால நீ உட்காந்தே சொல்ல. நீ கேட்ட 2 விஷயம் செஞ்சிருவேன். குடிக்கிற தண்ணியில் இதில் குளிக்கிற தண்ணியில் இதை சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வழியில் உள்ளுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டு எனக்கு வர்ற அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் கருப்பசாமி மார்கழி முடிகிறதுக்குள்ளேயே அப்படியே மாறிடுவான். அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறோம். இவளுக்கு ரெடி ஆகும்போது அவங்களுக்கு அங்கே பிரச்சனை வந்துடும். நான் முதவே சொன்னது அதுவும். இப்போ பகுதி ரெடி ஆயிடுச்சு இவளுக்கு. அதனால் சாப்பிட்றா. அதனால் குளிச்சுட்டு எல்லா பக்கம் போகிறது மட்டும் இல்லை, தலை சீவுறது இல்லை. இந்த 2ம் அதுவும் மாறிடுவான். இதை பண்ணு. இவளுக்கு பூர்ணமாக குணமாகறதுக்கும் அவங்க யார் பண்ணாலும் அவளுக்கு பிரச்சனை கொடுத்துருவேன். கூடவே வரப்போ